ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 2 3 4 5 மொபைல் 6 மொபைல் இருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் எத்தனை ஃபோன் கொடுத்துட்டு போனார்? ஒன்று தான் கொடுத்தாரா? யார் அந்த இவர்? வினோத். ரைட் ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து செம்மையான மாடல். அதாவது சாம்சங் கேலக்ஸி M30sன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் பாக்ஸ் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3500. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாடல் வந்து ரொம்ப பழைய மாடலு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் வந்து கம்மு வச்சு ஒட்டியிருக்கானுங்க. கொஞ்சம் இது தம்பி இதை ஆன் பண்ணி காட்டு. ஒரிஜினல் டிஸ்பிளே தானேப்பா? டிஸ்பிளே ஒரிஜினல் தான் தெரியுது. ஆனால் கம்மு வச்சு ஒட்டியிருக்கானுங்க. மாற்றிருக்கா? ஆனால் டிஸ்பிளே பார்க்க தெளிவாக இருக்க. பழைய இதுதான். கண்ணாடி வேறு உடஞ்சிருக்கோ? டிஸ்பிளே மாற்றிருக்கு. கண்ணாடி உடஞ்சிருக்குல்ல? கண்ணாடி உடஞ்சிருக்கு. 3500 சொல்கிறாப்புல. சாம்சங் கேலக்ஸி M30s 4G மொபைலு, 6GB ரேமு. இல்லை ஒன்றும் ஜிபியே காட்டலை. எவ்வளோ ஜிபிக்குள்ளே போ? ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 464. விலை வந்து 3500 போட்டிருக்காரு. பாக்ஸு மொபைல் இருக்குது, சார்ஜர் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord பழைய மாடல். இது பழைய மாடல்னாலும் ரொம்ப ஹிட்டான மாடல் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டூப்ளிகேட் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வெறும் போர்டே 5000 விற்கிது இது. ஸோ இப்படி பார்க்கும்போது 8/128 உங்களுக்கு வந்து பேக் டோரு உடஞ்சிருக்கு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ 8/128 விலை வந்து பார்த்திங்கன்னா 4500, 4500. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nordல 2Tன்னு நினைக்கிறேன். OnePlus Nord CE2 லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, 5G மொபைலு. ரேம் வந்து பார்த்திங்கன்னா 6/128. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். செகண்ட்ஸு. ரெண்டாவது வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இடத்துல லேசாக ஒரு இது மாதிரி இருக்குது. அது என்ன பாட்டு காட்டு? உடஞ்ச மாதிரி இருக்குல்ல? எங்கே அது காட்டு? தெரில. அவ்வளோவா சின்னதாக இருக்குது. அது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிடுறோம். என்ன விலைன்னா விலை வந்து இது பின்னாடி போட்டிருக்காப்புல 7500. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 57500 போட்டிருக்காப்புல. 12GB ரேம், 256. மொபைல் மட்டும்தான், பாக்ஸ் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஒன்று போட்டிருக்கோம். 40,000 ஒன்று போட்டோம். இதே S23 அல்ட்ரா 12GB ரேம், 256. ஸோ அது கூட இருக்குது. அது வந்து விற்காத அப்படியே கொடுத்து விட்டேன். ஆமாம், அது டிஸ்பிளே சேஞ்சுடு. இது வந்து டிஸ்பிளே சேஞ்செலாம் கிடையாது. விலை வந்து பார்த்திங்கன்னா 57,500, 57,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12/256. 12GB ரேம், 256. 57,500, 57,500. நோக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா 7.12ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இது நோக்கியா மாடல் செம்மையான மாடலு. பழைய மாடலு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வாங்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ வெறும் 6500 தான் கொடுக்குறோம். சரியா? உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து 6500 இந்த பொருளுக்கான ரேட்டு. பாக்ஸு வேறு என்ன இருக்குது இதுக்குள்ளே? சார்ஜர்லாம் இருக்குது போல இருக்குது. இதுக்குள்ளே சார்ஜர் இருக்கா பாரு. நோக்கியா 7.2 5G கிடையாது. இது தானா 5Gலாம் கிடையாது. இது என்னப்பா 5G போனா? இல்லைல்ல, சார்ஜர்லாம் இருக்குது. 6500, 6500. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா IQX 9000 போட்டிருக்காப்புல. 64GB. எதுவும் சேஞ்ச் பண்ணல. டிஸ்பிளே எதுவும் சேஞ்ச் பண்ணல. செகண்ட்ஸாக இருக்குது அவ்வளோதான் தவிர கண்டிஷன் சூப்பராக இருக்குது. 64GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 இருக்குது. பேட்ரி வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. 100% இருக்குது. செம்மையாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 9000, அதாவது 9000 ஆகுது.
ஸோ 1 2 3 4 5 அவ்வளோதான். 2 4 6 மொபைல். 6 தானேப்பா, வேறு எதுவும் இல்லைல்ல? சரி, இது விட்ரு. இது ஒரு கஸ்டமர் இது.